வாங்க மேடம். அட பயப்படாதீங்க மேடம், வாங்க உட்காருங்க. உங்களை நான் டிராப் பண்றேன், வாங்க. யாரு? மும்பை மாயா நகரின்னு சொல்லப்படுற இந்த ஊரு சில மாசங்களா ரகசியமான பயங்கரமான சம்பவத்தால சர்ச்சைக்கு வந்திருக்கு. ஆனா மக்கள் எல்லாரும் அதை ஒரு சாபம்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த சாபத்துக்கு பின்னாடி இருக்கிற உண்மை சில பேருக்கு மட்டும்தான் தெரியும். இது என்ன சம்பவம்னா, போலீஸ்காரங்க பிரஸ்காரங்களோட தூக்கத்தை கெடுக்கிற சம்பவம் பட்டேல் மார்க்குங்கிற ஒரு ஏரியாவில் ராத்திரியில நிகழ்ந்தது. ரொம்ப வித்தியாசமா மர்மமான முறையில மக்கள் காணாம போறாங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா, சம்பவத்தால பாதிக்கப்படுறவங்க எல்லாருமே ரொம்ப போதையில வண்டியை ஓட்டிட்டு வர்றவங்க மட்டும்தான். அந்த பயங்கரமான ரகசியம் என்ன, வாங்க பார்க்கலாம். படியுது. ராஜீவ், சில மாதங்களா இந்த ரகசியம் புதஞ்சே இருக்கு. பட்டேல் மார்க்கெட்டுக்கு போறவங்க அங்கேயே இறந்து போயிடுறாங்க. யாருமே இதுவரைக்கும் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அங்க போறதில்ல. நம்ம நகரத்தோட இப்ப ஹாட் நியூஸ் இதுதான். அப்புறம் நீ தான் இந்த பத்திரிகையோட எக்ஸ்பீரியன்ஸ் ரிப்போர்ட்டர். என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? சார், இது வெறும் ஆக்சிடென்ட் தானே? அண்ட் போலீஸ் என்கொயரி படி எல்லாமே நடந்தது போதையால தானே? இதுல மர்மம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல சார். நீ அந்த ரிப்போர்ட்டை ஒழுங்கா படிக்கல. எல்லா சம்பவமும் வியாழக்கிழமை தான் நடந்திருக்கு. அதுவும் அந்த பட்டேல் மார்க்கெட் பக்கத்துல. அதுவும் நைட்டு 12 மணில இருந்து 2 மணிக்குள்ள. சார், நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்க விரும்பல. இந்த கேஸ்ல நீ ஒர்க் பண்ணி ஆகணும். Am I clear? ஓகே சார். ஹாய் ராஜு, என்னாச்சு? ரொம்ப டென்ஷனா இருக்கிற மாதிரி இருக்க. அட என்னப்பா இது? பிரபாகர் சார் ஏன் இப்படி பண்றாரு? சின்ன சின்ன கேஸையும் ஊதி பெருசாக்குறாரு. இப்போ உங்ககிட்ட என்ன கேஸ் வந்திருக்கு? இத பாரு, பட்டேல் மார்ல தொடர்ந்து நடந்துட்டு இருக்க ஆக்சிடென்ட் பத்தின டீடைல்ஸ் இது. இதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணணுமா? போலீஸாலேயே இதுல எதுவும் பண்ண முடியல. நான் என்ன பண்ணுவேன்? எங்க பார்க்கலாம். ஓ, இந்த ரிப்போர்ட்டை பார்க்கும்போது இந்த சம்பவம் பட்டேல் மார்க் பக்கத்துல ராத்திரி 12 to 2 தான் நடக்குது இல்லையா? அந்த நேரத்துல நம்ம அந்த பக்கம் போனா நமக்கு விவரம் கிடைக்கலாம். இதை தவிர நமக்கு வேற வழியும் இல்லைன்னு தான் தோணுது. இந்த சம்பவம் எப்ப நடந்ததுன்னா, நானும் ராஜுவும் நியூஸ் பேப்பர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்த சமயம். ராஜு உண்மையிலேயே ரொம்ப நல்லவன், ஒரு நேர்மையான ஜேர்னலிஸ்ட். அவன் அவனுடைய வேலையை ரொம்ப கஷ்டப்பட்டு நேர்மையா செய்வான். ராஜுவுக்கு புரியாதது என்னன்னா, இந்த கேஸை எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு. ஒரு பக்கம் பிரபாகர் சார் இவனை போட்டு கிரஷ் பண்ணிட்டே இருக்காரு. ஆனா அவன் ஒரு நாள் முடிவு பண்ணிட்டான்,
வியாழக்கிழமை ராத்திரி 12 to 2க்குள்ள பட்டேல் மார்க்கு போகணும்னு. அப்பதானே அவனுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அவனுக்கு தெரியாதது என்னன்னா, அவன் சாதாரணமா நினைக்கிற கேஸ் தான் அசாதாரணமான கேஸ் தான் அவனுக்கு தெரியாது. இன்னும் சொல்ல போனா அது ஒரு ட்ராப் டோர் மாதிரி, அதுல மாட்டிப்பான். இந்த பொண்ணு இங்க தனியா என்ன பண்ணுது? அக்கம் பக்கத்துல வண்டி கூட இல்லையே. ஒருவேளை தப்பான பொம்பளையா இருக்குமோ? ஹலோ, எங்க இருக்க ராஜீவ்? 11 ஆக போகுது, இன்னும் வரல. சார் ஐ எம் வெரி வெரி சாரி சார். ஆனா சார் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு சார். பட்டேல் மார்க்ல மக்கள் ஏன் எதனால சாகுறாங்க? அப்ப சீக்கிரமா வந்து ஆபீஸ்ல ரிப்போர்ட்ட கொடு. யா, I'll be there சார். குட். என்ன சொல்ற? இதை என்ன நம்ப சொல்றியா? சார் நான் சொல்றதை கேளுங்க. நான் நேரடியாவே அதை பார்த்தேன் சார். அந்த பொண்ணு என் கார் கூடயே ஓடி வந்தா சார். திடீர்னு காணாம போய் என் பக்கத்துல வந்து உட்காந்துட்டா சார். மிஸ்டர் ராஜீவ், இந்த மாதிரி தேவையில்லாம கதை சொல்லாதீங்க. எந்த வேலையும் பார்க்காம படத்தை பார்த்துட்டு வந்து கதை சொல்றீங்களா? இதை என்ன நம்ப வேற சொல்றீங்க? சார் நான் சொல்றேன் ராஜீவ், எனக்கு அந்த இடத்துல நடந்த உண்மையான சம்பவங்கள் தான் வேணும். நீ தூங்குவியே தூங்க மாட்டேன்னு எனக்கு தெரியாது. எனக்கு சம்பவங்கள் தான் வேணும். எனக்கு என்ன ரிப்போர்ட் வேணுமோ அதை நீ கொடுத்தே ஆகணும். உனக்கு எதுவுமே தெரியலங்கிறதுக்காக தயவு செய்து இந்த மாதிரி தேவையில்லாம கதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. போய் கண்டுபிடி. பிரபாகர் சார் ராஜு சொன்ன ஒரு விஷயத்தையும் நம்பாம அதை மறுத்துட்டாரு. அவர் என்ன நினைச்சாருன்னா ராஜு சொல்றதெல்லாம் பொய்ன்னு. ஆனா ராஜு எக்ஸ்பிளைன் பண்ண முயற்சி பண்ணான். ஆனா எந்த லாபமும் இல்ல. அப்புறம் ராஜு இந்த கேஸை சால்வ் பண்ண ரொம்ப முனைப்போட இறங்கினான். ரொம்ப கஷ்டப்பட்டான். ராத்திரி முழுக்க இந்த கேஸை ஸ்டடி பண்றதுக்காக ஆபீஸ்லயே இருப்பான். அப்புறம் அவனுக்கு என்ன ஆச்சுன்னா, அந்த சம்பவத்தை கனவுல கூட அவன் நினைச்சு பார்த்திருக்க மாட்டான். ராஜீவ், என்னையா இன்னைக்கு ஃப்ரைடே ஆனா நீ இன்னும் ஒர்க் பண்ற? வா பார்ட்டிக்கு போலாம். இல்லப்பா, இந்த பட்டேல் மார்க் ஸ்டோரியை கிராக் பண்ற வரைக்கும் என்னால நிம்மதியா இருக்க முடியாது.
அது மட்டும் இல்லாம நான் பார்த்தது உண்மைதான சாருக்கு நிரூபிச்சாகணும். கண்டிப்பா நிரூபிக்கணும். பார்ட்டி அப்புறம் பார்த்துக்கலாம் விட. அப்படின்னா சரி, உன் இஷ்டம். பை த வே, எனக்கும் நீ சொன்ன கதை மேல நம்பிக்கை இல்லை. காலம் அதுக்கு பதில் சொல்லும். சரி, ரைட், விடு. நான் கிளம்புறேன். பைடா. இது எப்படியாச்சு? அங்க யார் இருக்கிறது? ஃபியூஸ் கரெக்டா தான் இருக்கு. ஆனா பவர் எப்படி கட் ஆச்சு? கீழே போய் பார்க்கலாம். சுமித், 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 நீ இருக்கியா? சுமித், ப்ளீஸ் விளையாடாத, ஓகே? நான் ஏற்கனவே ரொம்ப டென்ஸ்டா இருக்கேன். சுமித், வாட்ச்மேன், யாருங்க இது? யாரு? நீங்க யாருங்க? வாட்ச்மேன், வாட்ச்மேன், வாட்ச்மேன்! வாட்ச்மேன்! வாட்ச்மேன்!
என்னாச்சு சார்? ஏன் இப்படி பயந்து ஓடி வர்றீங்க? ஆஃபீஸ்க்குள்ள இருட்டா இருந்துச்சு, தான் வெளியில வந்தேன். சரி சார், ஏன் சார் நீங்க அங்க போனீங்க? லிஃப்ட் வழியா வந்திருக்கலாம்ல. லைட்டே எரியாதப்போ லிஃப்ட் எப்படி ஒர்க் ஆகும்? நீங்க என்ன சார் சொல்றீங்க? லைட் தான் இருக்கே, அங்க பாருங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி லைட் ஆஃப் ஆச்சுல? ரொம்ப நேரமா இருக்கு சார். உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன். நீங்க ரொம்ப டயர்டா இருக்கீங்க. நீங்க வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுங்க. சார் நீங்க தனியா போதீங்க, நில்லுங்க சார். சார் ஏற்கனவே நீங்க பதட்டமா இருக்கீங்க. நீங்க வண்டி ஓட்டக்கூடாது சார். நீ சரியா தான் சொல்ற. சார் ஷார்ட் சர்க்கிட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ராஜீவ். ராஜீவ், என்னாச்சு? என் வீட்டுக்கு வரையா? சரி சரி வா, உனக்காக ட்ரிங்க்ஸ் இருக்கு. இல்லப்பா, நான் ரொம்ப டயர்டா இருக்கேன். அண்ட் வண்டி ஓட்டுற மூடு கூட இல்லப்பா. அண்ட் நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நானும் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேனா, அதனால வீட்டில் தனியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். இங்க பாரு, நீ என்னை இங்க பிக்கப் பண்ணிக்க வர முடியுமா? ஏன்னா இங்க எனக்கு ஏதோ டிஃப்ரெண்டா நடக்கிற மாதிரி இருக்க. ஓகே, நீ டென்ஷன் ஆகாத, நானே அங்கே வரேன். இங்க பாரு, ஸ்பீடா வராது. ஓகே, கொஞ்சம் ஸ்லோவா வா. ஓகே ஓகே ஓகே, ஐ எம் வெயிட்டிங். சுமித், சுமித் அந்த வழியா தானே வரணும்? Come on, Sumit. சார் வண்டி எடுத்துட்டு போவீங்க சார். போதீங்க சார், நான் சொல்றதை கேளுங்க சார். அட, இந்த நேரத்துல இந்த இருட்டுல பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்கா? வா உள்ள வா. டேய் ராஜீவ், நீ ஏன்டா என் வண்டி முன்னாடி இப்படி வந்து நிக்கிற? அந்த பொண்ணு என்ன ஆனா? உன் வண்டியை இங்கே விட்டுட்டு உடனே என் கூட வா. வா. அட, என்ன ஆச்சுன்னு சொல்ற? உனக்கு எல்லாம் நான் அப்புறம் சொல்றேன். முதல்ல கிளம்பு கிளம்பு. ஆனா அந்த பொண்ணு எங்க? இங்க தானே இருந்தா? அட அதெல்லாம் விடுப்பா, நான் எல்லாத்தையும் உனக்கு கார்ல சொல்றேன். முதல்ல கார்ல ஏறு ஏறு. ஓகே. ராஜு இன்டர்நெட்ல சர்ச் பண்ணான். அப்ப என்ன தெரிஞ்சுக்கிட்டானா, இந்த மாதிரி சம்பவங்கள் எல்லாமே ஒரு ஆத்மா யார்கிட்டயாவது ஏதாவது சொல்லணும்னு நினைச்சா அப்பதான் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்குமா. அப்ப மனுஷங்களை ஆத்மாக்கள் எதுவும் பண்ணாதான். ராஜுக்கு என்ன தோணுச்சுன்னா, ஆத்மாக்கள் இவன் கிட்ட ஏதோ சொல்லணும்னு நினைக்குதுன்னு.
அதனால தான் இவன் முன்னாடி அடிக்கடி வருது. ஆனா அவன் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்றது தான் ரொம்ப குறியா இருந்தான். ராஜு ஒரு ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு அந்த ஆத்மாவை ஸ்கெட்ச் பண்ண ஆரம்பிச்சான். அப்புறம் ஒரு பயங்கரமான ராத்திரியில என்ன நடந்ததுன்னா, சார் 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 இதுதான் சார் அந்த பொண்ணு. இதுதான் அந்த பொண்ணு. இவளை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும் சார். இங்க பாருங்க மிஸ்டர் ராஜு, இப்பதான் நம்ம கேஸ் ஆரம்பிச்சிருக்கோம். இது முடியற வரைக்கும் இதை பத்தி உங்ககிட்ட என்னால எதுவும் சொல்ல முடியாது. ஓகே சார். ம். ஹலோ இன்ஸ்பெக்டர் சார், ஏதாவது தெரிஞ்சதா? மிஸ்டர் ராஜு, அந்த பொண்ணு 6 மாசத்துக்கு முன்னாடி இறந்து போயிருக்கா. அவ பேரு சுஜிதா மேத்தா. போலீஸ்க்கு அவளோட உடம்பு காட்டுல கிடைச்சிருக்கு. அப்புறம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல அவ சூசைட் பண்ணிக்கிட்டதா ரிசல்ட் வந்திருக்கு. என்ன சைடு? உங்ககிட்ட அவளுடைய அட்ரஸ் இருக்கா சார்? இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம். ஓகே, தேங்க்யூ. சார், நீங்க யாரை பார்க்க வந்திருக்கீங்க? சுஜிதா மேத்தாவுடைய வீடு தானே? இங்க பாருங்க சார், நான் எதையும் சொல்ல விரும்பல. என் பொண்ணு இறந்து போயிட்டா. தயவு செஞ்சு அவளை பத்தி எதுவும் கேட்காதீங்க. இங்க பாருங்க ஆண்டி, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. ஆனா நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்களேன். நான் எதையும் கேட்க விரும்பலங்க. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. சுஜிதா எனக்கு ஒரே செல்ல மக. அவ படிப்புல எப்பவுமே ஃபர்ஸ்டா வருவா. ஸ்போர்ட்ஸ்ல கூட அவதான் முதல்ல வருவா. ஆமா, ஐஏஎஸ்க்கு அவ ப்ரிப்பேர் ஆயிட்டு இருந்தா. அவ வாழ்க்கைய பத்தி நிறைய கனவுகள் கண்டுட்டு இருந்தா. எப்பவுமே சந்தோஷமா இருப்பா. ஆனா எதுக்காக சூசைட் பண்ணிக்கிட்டான்னு இது வரைக்கும் யாருக்கும் தெரியல. ரிப்போர்ட்ல கண்டிப்பா ஏதோ தப்பா தான் கொடுத்திருக்காங்க. போலீஸ்காரங்களும் என்கிட்ட எதையோ மறைக்க முயற்சி பண்றாங்க. போலீஸ்க்கு அவளோட பாடி கிடைச்சிருச்சு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல சூசைட் பண்ணிக்கிட்டு தான் வந்திருக்கு. அவ சூசைட் பண்ணிக்க கண்டிப்பா வாய்ப்பே இல்ல. போலீஸ்காரங்க என்கிட்ட எதையோ கண்டிப்பா மறைக்கிறாங்க. நீங்க பாரு, என்ன போக விடு. ஓகே ப்ளீஸ். நான் எந்த தப்பும் பண்ணல. ப்ளீஸ் என்ன போக விடு. இங்க பாரு, ப்ளீஸ் என்ன போக விடு. நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன்.
ராஜு ரொம்ப பயந்துட்டான். அவனுக்கு வண்டியோட நம்பர் பிளேட்டை பத்தி தெரிய வந்தது. அவன் என்ன நினைச்சானா, கண்டிப்பா நிக்கில் ராய்க்கும் இந்த கேஸ்க்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு. அவன் கிட்ட தான் இந்த கேஸுக்கான இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்னு முடிவு பண்ணான். ஆனா நிக்கில் ஒரு பெரிய பிசினஸ் மேனோட பையன். அவன் கிட்ட இருந்து உண்மையை வர வைக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. அதனால ராஜு இன்னொரு பெரிய பிளான் போட்டான். ஹலோ சார். ஹலோ. இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணலாமா? ம். நீங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி குஜராத் ஃபேக்டரியில இருந்தீங்கல்ல, அந்த பீரியட்ல அதுதான் பெரிய ஃபேக்டரி. நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மேன். இதோடைய ரகசியம் என்ன? என்னோட அப்பா தான் எனக்கு எல்லாமே. சார், நீங்க 6 மாசமா வெளியில வர மாட்டேங்கிறீங்க. ஏன் சார்? 6 மாசமா நீங்க வீட்லயே இருக்கீங்க. இதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா சார்? ஆக்சுவலி எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் நான் ஆஃபீஸுக்கு போறதில்ல. அப்புறம் நீங்க இன்டர்வியூ முடிச்சுக்குங்க, அப்புறமா வாங்க. என்னால முடியல. சார், இந்த பொண்ணு உங்களுக்கு தெரியுமா? யார் இது? இவ யாருன்னு எனக்கு தெரியாது. நீங்க கிளம்புங்க சார், கிளம்புங்க. இந்த பொண்ணுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த பொண்ணு உங்களால தான் இறந்தாங்க. அவங்க கோர்ட்ல அப்பீல் பண்ண போறாங்க. இந்த கேஸ் ரீஓபன் ஆக போகுது. போலீஸ்காரங்க இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. அப்புறம் எல்லா உண்மைகளும் வெளியில வரும். இது எல்லாமே போய் எனக்கும் இவளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இவ யாருன்னு எனக்கு தெரியாது. நான் எதுவும் பண்ணல. அவ என் வண்டி முன்னாடி. ஓகே சார், எனக்கு புரியுது. இவங்க அம்மா எந்த பொய்யும் சொல்லலைன்னு. அண்ட் உங்களால தான் இந்த பொண்ணு இறந்திருக்காங்கிற விஷயமும் எனக்கு நல்லாவே தெரியும். சார், போலீஸ்காரங்க எனக்கும் தெரிஞ்சவங்க தான். நீங்க என்கிட்ட உண்மையெல்லாம் சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் சார். இந்த கேஸை உங்களுக்கு ஃபேவரா கூட நான் வர வைக்கிறேன். இங்க பாருங்க, நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லிட்டேன், இவளுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ப்ளீஸ் என் மேல பொய் பழிய போட பார்க்காதீங்க. இங்கிருந்து போங்க, ஒழுங்கா இங்கிருந்து போயிடுங்க. ஓகே ஓகே, நீங்களே சொல்லிட்டீங்க, கிளம்புறேன். ஆனா இந்த கேஸ் ரீஓபன் ஆச்சுன்னா எல்லாருக்கும் முன்னாடி உங்களுடைய உண்மையான அந்த உருவம் கண்டிப்பா வெளியில வரும். அப்புறம் உங்க இஷ்டம். ஒருவேளை உங்களுக்கு தண்டனை கூட கிடைக்கலாம். சாய்ஸ் இஸ் யோர்ஸ். சரி, ஒரு நிமிஷம் இரு. அன்னைக்கு நானும் என்னோட நண்பனும் பார்ட்டி முடிச்சுட்டு வந்துட்டு இருந்தோம். அன்னைக்கு என்னோட பர்த்டே. அப்ப நான் ரொம்ப குடிச்சிருந்தேன். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday. ஹாப்பி பர்த்டே எல்லாம் வேண்டாப்பா, நிறுத்து. இத குடி. முதல்ல இத குடி சொல்றேன். இல்ல இல்ல, நான் தான் சொல்றேன்ல, முதல்ல இத குடி. உன்னோட பர்த்டே பார்ட்டி சூப்பரா இருந்துச்சுடா. நல்லா ஆடணும், பாடணும், குடிச்சோம்ல. இந்த பார்ட்டி என்னோடது. என்னோட பார்ட்டியில நீ ரொம்ப என்ஜாய் பண்ணு. அந்த நிஷா உண்மையிலே குடிச்சிட்டு வாந்தி எடுக்க பார்த்தா பாத்தியா? சூப்பர் அது. நில்லுங்க. ஏய், என்னடா ஆச்சு? வண்டி நின்னுடுச்சு. என்னன்னு பாரு. என்னன்னு பாக்குறேன்.
ஏய் செத்துட்டாடா அவன். இப்போ இப்போ நம்ம என்னடா பண்றது? அதுக்கப்புறம் அந்த பொண்ணை நாங்க அங்கேயே விட்டுட்டு போயிட்டோம். பயந்திருந்தோம். ஆனா எங்களுக்கு தெரியாது மறுபடியும் அந்த பயம் எங்களுக்கு திரும்பி வரும்னு. ஆனா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல என்ன வந்திருக்குன்னா அவ தண்ணியால இறந்திருக்கான்னு சொல்லியிருக்காங்க. எங்க அப்பா தான் இன்ஃப்ளூயன்ஸால அப்படி பண்ணாரு. காசை தண்ணி மாதிரி செலவு பண்ணாரு. அப்புறம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை மாத்தினாரு. கேஸும் முடிஞ்சிருச்சு. நான் எங்க அப்பாவுக்கு ஒரே புள்ள. எப்படி அவர் என்ன ஜெயிலுக்கு போக விடுவாரு? தட் இஸ் ஓகே. பட் நீங்க கேஸை முடிச்சிட்டீங்க. ஆனா நீங்க வீட்லயே இருக்கீங்க. ஐ மீன் ஆஃபீஸ்க்கு ஏன் போல? ஆக்சுவலி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நான் அந்த பொண்ணோட ஆத்மாவை பார்த்தேன். நான் ரொம்ப பயந்துட்டேன். நான் கோயில்ல தான் தூங்கினேன். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் என்னோட ஃப்ரெண்டும் என் வீட்டில் தான் இருந்தான். என்னோட நிலைமையை பார்த்து எங்க அம்மா ஒரு ஜோசியரை கூப்பிட்டாங்க. இந்தாங்க சார், இதை வாங்கி கழுத்துல போட்டுக்கோங்க. இந்த தாயத்தை எந்த காரணத்துக்கு கொண்டும் நீங்க கழட்டக்கூடாது. இந்த தாயத்தை உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் அந்த ஆத்மா உங்களை எதுவுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறமும் கூட அந்த பொண்ணோட ஆத்மாவை நாங்க 2 பேரும் பார்த்தோம். ஆனா இந்த தாயத்து இருக்கிறதுனால அது எங்களை எதுவும் பண்ண முடியல. நாங்க ரொம்ப பயந்துட்டோம். அதனாலதான் வெளியிலேயே வர்றதில்ல. என்னோட ஃப்ரெண்டும் வீட்டிலேயே தான் இருக்கான். அப்பப்போ என்னை பார்க்க எங்க வீட்டுக்கு வருவான். இங்க பாருங்க, நான் உங்களுக்கு எல்லாமே சொல்லிட்டேன். ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க சார். என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் ஏதாவது ட்ரை பண்றேன். சரி சார், நான் கிளம்புறேன். எனக்கு கொஞ்சம் வேலைகள் இருக்கு. சார், நான் ராஜு மல்ஹோத்ரா. அவர் என்ன சொன்னார்னா, இந்த ஆக்சிடென்ட் கேஸ் ரீஓபன் ஆக போகுதாம். அதனால எல்லா விஷயத்தையும் இவர்கிட்ட நான் சொல்லிட்டேன். ஆனா நீ எதுக்கா எங்களுக்கு உதவ ஆசைப்படுற? அதுல உனக்கு என்ன லாபம்? அதாவது நீங்க எல்லாரும் பெரிய ஆட்கள், பெரிய கம்பெனிஸ் வச்சிருக்கீங்க. வாய்ப்பு வரும்போது எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்கல்ல? கண்டிப்பா. உங்ககிட்ட எங்க நம்பர் இருக்குல்ல, தேவைப்படும் போது கால் பண்ணுங்க. ஓகே, பை. ஒரு நிமிஷம் இல்லைங்க. இது வரைக்கும் எந்த ரிப்போர்ட்டரையும் நான் இந்த மாதிரி பேக்கோட பார்த்தது இல்ல. என்ன இருக்கு இதுல? கொஞ்சம் ஃபைல்ஸ், அப்புறம் என்னோட பர்சனல் திங்ஸ் இருக்கு சார். அப்படியா? நாங்க இதை செக் பண்ணலாமா? நான் தான் சொல்றேன்ல சார், கொஞ்சம் ஃபைல்ஸ் அப்புறம் பர்சனல் திங்ஸ். சரி, அப்படின்னா காட்டு. அட ராஜு, காட்டுங்க. என்ன ப்ராப்ளம் ஆயிட போகுது? சரி, காட்டுங்க. காட்டு காட்டுப்பா. அட சார், சும்மா ஓபன் என்னோட பண்ணுங்க. பர்சனல் திங்ஸ் சார். சொல்றானா? ரிலாக்ஸ் நான் ராஜு, காட்டுறேன் சார், டென்ஷன் நான் ஆகாதீங்க. நோ வரிஸ். சார், எதுவும் என்ன சார் இல்லைன்னா எதுக்கு பண்றீங்க? பயப்படுற? சார், ஆமா, சார், நான் காட்டுறேன் எதுக்கு சார். நீ பயப்படுற? பிடியத. என்ன இது? ஸ்பை கேமரா. என்ன spy இவன் நம்ம camera? மாட்டி வரதுக்காக வந்திருக்கான்டா பாரு. ஒழுங்கா எங்க கிட்ட ஏய், விடுங்க. அது குடுறா குடுறா. ஏய் ஏய், விடு. சொல்றத கேளு. ஏய். நிகில், நம்ம லாக்கெட்டுங்க.
வேண்டாம், தெரியாம நாங்க தப்பு தெரியாம தப்பு பண்ணிட்டோம். எங்களை விட்டு, எங்களை மன்னிச்சிடு. குடிக்கிறதை விட்டுட்டோம். நாங்க குடிக்கிறதையே விட்டுட்டோம். எங்களை மன்னிச்சிடு. எங்க பாரு, நீ சொல்ற எல்லாத்தையும் நாங்க செய்யறோம். எங்களை தயவு செஞ்சு விட்டுரு. எங்களை மன்னிச்சிடு. வேண்டாம், வேண்டாம், வா, வேண்டாம். சீக்கிரமா சொல்றது கேளு. ஓடு. கதவை தர, கதவை தர. என்ன பண்ற நீ? கதவை தர, கதவை தர. எனக்கு பயமா இருக்குடா. கதவை தர. வேண்டாம், வேண்டாம். என்ன ஒண்ணு பண்ணிடாத, என்ன ஒண்ணு பண்ணிடாத. ப்ளீஸ், என்ன எதுவும் பண்ணிடாத. ப்ளீஸ், உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். என்ன எதுவும் பண்ணிடாத. சொல்றது கேளு. இங்க பாரு, இங்க பாரு, நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். மன்னிச்சிரு, மன்னிச்சிரு. என்ன மன்னிச்சிரு. வேண்டாம், சொல்றது கேளு. நான் தெரியாம அந்த தப்பை பண்ணேன். என்ன மன்னிச்சிரு. என்ன எதுவும் பண்ணிடாத. ப்ளீஸ். இங்க பாரு, என்ன விட்டு. அன்னைக்கு நாங்க குடிச்சதால அப்படி பண்ணிட்டோம். வேண்டாம், வேண்டாம். என்ன எதுவும் பண்ணிடாத. சொல்றதை கேளு. எனக்கு பயமா இருக்கு. ப்ளீஸ், என்ன விட்டு. என்ன விட்டு. எனக்கு பயமா இருக்கு. சொல்றதை கேளு. என்ன விட்டு, என்ன விட்டு, என்ன மன்னிச்சிடு. நான் பண்ணது தப்புதான். என்ன மன்னிச்சிடு. என்ன மன்னிச்சு விட்டுரு. வேண்டாம், சொன்ன கேளு. அந்த பேய் நிக்கில அழிச்சு அதோட பழிய தீர்த்துக்குச்சு. அதுக்கப்புறம் அந்த ரோட்ல யாருக்கும் எந்தவித பிரச்சனையும் நடக்கல. ராஜுவும் அவனுடைய வேலையை சந்தோஷமா பார்த்துட்டு இருந்தான். ராஜுவுக்கு இந்த விஷயத்தை பத்தி ஞாபகம் வந்தாலும் அந்த நிமிஷமே அவன் இதயம் நின்று போயிடும். இந்த சம்பவத்துல நான் கத்துக்கிட்டது என்னன்னா, எப்பவும் டிரைவ் பண்ணும்போது குடிக்கவே கூடாதுன்றது தான். ஏன்னா அந்த போதையில யாருக்கு வேணாலும் என்ன வேணாலும் ஆபத்து நடக்கலாம். ஏதாவது ஆத்மா யாரையாவது தொடர்பு கொள்ளணும்னு நினைச்சதுன்னா இதோட அர்த்தம் அவனை கொல்ல போகுதுங்கிறது கிடையவே கிடையாது. சில சமயம் சில ஆத்மாக்கள் சில நபர்களை காண்டாக்ட் பண்ணுதுன்னா அது எதுக்காகன்னா ஏதோ தகவல் கொடுக்க நினைக்குதுன்னு அர்த்தம். இந்த எபிசோட்ல நீங்க பார்த்த மாதிரி இந்த ஆத்மாக்கள் எந்த மாதிரி ஆட்களை தேர்ந்தெடுக்குதுன்னா ஃப்ரீக்வன்சி மேட்ச் ஆகிற ஆட்களை மட்டும்தான். அதுங்களுக்கு நடந்த சம்பவத்தை எல்லாம் அது தெரிவிக்கிறதுக்காக வரும். அதுக்காக ஒரு மனுஷனை தேடும். ஆத்மாக்கள் கிட்ட பேசுறது ரொம்ப வித்தியாசமான முறை. எப்பவாவது கொலை நடந்தா அந்த கொலை சம்பந்தப்பட்டவங்களை அந்த ஆத்மா எப்பவும் அவங்கள சுத்திக்கிட்டே இருக்கும். அதோட குறிக்கோள் எப்பவும் ஒண்ணுதான், தப்பு பண்ணவனை தண்டிக்கணும் இல்ல அழிக்கணும். சில ஆத்மாக்கள் அதுல சக்சஸ்ஃபுல் ஆகுது, சிலது ஃபெயில் ஆயிடுது. நீங்க யாருக்காவது கெடுதல் செய்ய நினைச்சீங்கன்னா உங்களுக்கு யாராவது கெடுதல் செய்யலாம்னு நினைப்பாங்க. மத்தவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுங்க, சந்தோஷமா இருங்க.